நேற்று பிற்பகலில் தலைநகரை தாக்கிய இடியுடன் கூடிய மழையின் போது பல மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் ஓர் ஆடவர் கொல்லப்பட்ட வேளை ஒரு பெண் காயமடைந்தார். தலைநகர் முழுவதும் பல இடங்களில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசியதை தொடர்ந்து மாலை 4 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பல அவசர அழைப்புகள் வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு மீட்பு மற்றும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விழுந்த மரங்களை வெட்டி அகற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தாமான் டூத்தாவில் உள்ள பெர்சியாரான் டூத்தாமாஸில் அர்த்தாமாஸ் ரெஜென்சியில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தில் மரம் விழுந்ததில் 2 கார்கள் நசுங்கி 40 வயது ஆடவர் உயிரிழந்தார். அதே சமயம் கப்போங் பாருவில் உள்ள ஜலான் மெட்ரோ பிரீமாவில் 30 வயது பெண்ணின் வாகனத்தின் மீது விழுந்ததில் அவர் காயமடைந்தார். தாமான் புக்கெட் மல்லூரியிலும் கார் மீது மரம் விழுந்ததாக புகார் கிடைத்தது. அனைத்து சம்பவங்களும் கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரால் உடனடியாக கையாளப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. வரும் நாட்களில் பாதகமான வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அத்துறை தெரிவித்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு குதூகலமாக, மிகவும் சிக்கனமாக, சிறப்பாக, பாதுகாப்புடன் இந்த வர தீபாவளியை கொண்டாட வேண்டும். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.